Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு our சேனல் நிலவின் பயணங்கள். நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ பழ பணியாரம். அதுக்கு தேவையான பொருட்கள் வாழைப்பழம் 3, சர்க்கரை 4 ஸ்பூன், வெள்ளை ரவை 1 ஸ்பூன், கோதுமை மாவு 4 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், ஏலக்காய் 5. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் ஏலக்காயும் சர்க்கரையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் வாழைப்பழங்களை சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கூடவே பவுட்ரு பண்ண சுகரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பிறகு ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவையை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு அரிசி மாவை 1/1 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. நான் இதுக்கு செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாவை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 2 பக்கமும் செவக்க விட்டு எடுத்தால் வாழைப்பழ பணியாரம் ரெடி. தேங்காய் எண்ணெய் அல்லது கடலை எண்ணெயில் நம்ம பொரித்து எடுக்கும்போது இதுக்கு கூடுதல் டேஸ்ட்டு கிடைக்கும். நான் இதுக்கு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெயை ரொம்ப காய வச்சிடாதீங்க, அதே சமயம் ஹை ஃப்ளேமில் வச்சும் பொரிக்காதீங்க. பணியாரம் வெளியே செவந்திருக்கும், ஆனால் உள்ளே வேகாது. கனிஞ்ச வாழைப்பழத்தை பொதுவாக யாருமே சாப்பிட மாட்டாங்க. நாம் இந்த முறையில் செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் நாம் செஞ்சு கொடுக்கலாம். சோடா மாவு எதுவுமே சேர்க்காதனால குழந்தைகளுக்கு நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இது ஒரு நல்ல ஹெல்த்தி ஸ்நாக்ஸ். இந்த வீடியோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிலவின் பயணங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிலவின் பயணங்கள் தொடரும்.